நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் ப்ளஸ் வாக்கியங்கள். நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான முக்கியமான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி வார்த்தைகள், அதாவது இதை அதை, அங்கே இங்கே, அப்படி இப்படி. ஸோ இது மாதிரி வார்த்தைகள்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதை. இதை அப்படின்னா ஹிந்தியில் இசே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். உங்களுக்காக நான் ஹிந்திலையும் அதை எழுதியிருக்கேன். இதை அப்படின்னா இசே இசே இசே. அதை அப்படின்னா உசே உசே. இதெல்லாம் கேஷுவலாக ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை அப்படின்னா இசே, அதை அப்படின்னா உசே உசே. ஓகேவா? அடுத்தது இங்கே. இங்கே அப்படின்னா யஹா அப்படின்னு சொல்லலாம், இதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யஹா இதர் ஹிந்திலையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. யஹா இதர். அங்கே அப்படின்னா வஹா உதர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே அப்படின்னா யஹா இதர், அங்கே அப்படின்னா வஹா உதர். நெக்ஸ்ட் ஒன் இப்படி. இஸ் தரக் இல்லைனா ஐசே. இப்படி அப்படிங்கிறத இஸ் தரக் அப்படின்னு சொல்லலாம், ஐசே அப்படின்னு சொல்லலாம். அப்படி அப்படின்னா உஸ் தரக் உஸ் தரக் இல்லைனா வைசே ஐசே வைசே. அப்படி அப்படின்னா உஸ் தரக் வைசே. ஸோ இது மாதிரி தான் இந்த பேசிக் வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அகைன் ஒன் டைம் பார்க்கலாம். இதை அப்படின்னா இசே, அதை அப்படின்னா உசே, இங்கே அப்படின்னா யஹா இதர், அங்கே அப்படின்னா வஹா உதர், இப்படி அப்படின்னா இஸ் தரக் ஐசே, அப்படி அப்படின்னா உஸ் தரக் வைசே. ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதை எடு. இதை அப்படின்னா நம்ம இசே அப்படின்னு பார்த்தோம். எடு அப்படின்னா லோ. இதை எடு இப்போ சேர்த்து சொல்லுவோமா? இசே லோ இசே லோ. இதை எடு. இதை அப்படின்னா இசே, எடு அப்படின்னா லோ. இதை எடு இசே லோ. இதை எடு இசே லோ இசே லோ. அடுத்தது இப்படி வாங்கு. இப்படி வாங்கு. இப்படி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஐசே ஐசே கரீதோ. வாங்கு அப்படின்னா கரீதோ. இப்படி வாங்கு ஐசே கரீதோ. இப்படி அப்படின்னா ஐசே, வாங்கு அப்படின்னா கரீதோ. இப்படி வாங்கு ஐசே கரீதோ. ஸோ எடு அப்படின்னா என்ன ஹிந்தியில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாங்கு அப்படின்னா கரீதோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஹிந்தி பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ். நிறைய ஹிந்தி வேர்ட்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அழகாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளஸ் ஹிந்தி பேசுகிறவங்களத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்தது அப்படி பேசு. அப்படி பேசு. அப்படி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், உஸ் தரக் இல்லைனா வைசே. ஸோ அப்படி பேசு அப்படின்னா வைசே, பேசு அப்படின்னா பாத் கரோ, வைசே பாத் கரோ. அப்படி பேசு வைசே பாத் கரோ. அப்படி வைசே பாத் கரோ. அப்படி பேசு வைசே பாத் கரோ, வைசே பாத் கரோ. அடுத்தது இதை இங்கே வை. இதை இங்கே வை. இது நம்ம கேஷுவலாக வீட்டிலேயே நம்ம சொல்லுவோம், இதை இங்கே வை. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? இதை அப்படின்னா இசே, இங்கே அப்படின்னா யஹா, வை அப்படின்னா ரகோ. இப்போது இந்த மூணு வேர்டுமே ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். இசே யஹா ரகோ. இதை அப்படின்னா இசே, இங்கே அப்படின்னா யஹா,
வை அப்படின்னா ரகோ, இதை இங்கே வை. இசே யஹா ரகோ, இசே யஹா ரகோ. ஓகேவா? அடுத்தது அதை அங்கே கொண்டு போ. இதுவுமே நம்ம கேஷுவலாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளே சொல்லுவோம். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அதை அங்கே கொண்டு போ. அதை அப்படின்னா உசே, அங்கே அப்படின்னா வஹா, கொண்டு போ, கொண்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாவோ, போ அப்படின்னா ஜாவோ. இதே வா அப்படின்னா என்னது? ஆவோ. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை அங்கே கொண்டு போ, உசே வஹா லேக்கர் ஜாவோ. இப்போது எல்லா வேர்டுக்குமே ஹிந்தி மீனிங் தெரியும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி சொல்லுவோம், உசே வஹா லேக்கர் ஜாவோ, உசே வஹா லேக்கர் ஜாவோ. சப்போஸ் இதை அங்கே கொண்டு போ, இதை அப்படின்னா நம்ம இங்கே வந்து இசை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இசை வஹா லேக்கர் ஜாவோ. ஓகேவா? ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது அதை அங்கே அப்படி கொண்டு போ. ப்ரீவியஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அதை அங்கே கொண்டு போ அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அங்கே அப்படி கொண்டு போ, அப்படி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வைசே அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை அப்படின்னா உசே, அங்கே அப்படின்னா வஹா, அப்படி அப்படின்னா வைசே, கொண்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாவோ. இப்போ இது எல்லாமே சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? உசே வஹா வைசே லேக்கர் ஜாவோ, உசே வஹா வைசே லேக்கர் ஜாவோ. இப்போ எப்படி இதை ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னா உசே வஹா வைசே லேக்கர் ஜாவோ, இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம அப்படி யூஸ் பண்ணலை, உசே வஹா லேக்கர் ஜாவோ. இங்கே அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், உசே வஹா வைசே லேக்கர் ஜாவோ. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இங்கே உட்காரு. இங்கே உட்காரு, இது நம்ம மோஸ்ட்லி எல்லார்ட்டையுமே சொல்லுவோம், இங்கே உட்காருங்க, இங்கே உட்காரு அப்படின்ட்டு. இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே அப்படின்னா யஹா, உட்காரு அப்படின்னா பைட்டோ. இங்கே உட்காரு அப்படின்னா யஹா பைட்டோ. சப்போஸ் அங்கே உட்காரு அப்படின்னா வஹா பைட்டோ, அங்கே அப்படின்னா வஹா, வஹா பைட்டோ. இங்கே உட்காருங்க அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லும்போது பைட்டியே அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு சென்டென்ஸ்க்குமே நான் நிறைய மீனிங் சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே உட்காரு யஹாம் பைட்டோ, அங்கே உட்காரு வஹாம் பைட்டோ. இங்கே உட்காருங்க ரெஸ்பெக்டாக சொல்லும்போது யஹாம் பைட்டியே அப்படின்னு சொல்லணும், பைட்டியே. உட்காரு அப்படிங்கிறது பைட்டோ கேஷுவலாக சொல்கிறது, உட்காருங்க அப்படின்னு வரும்போது பைட்டியே, பைட்டியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இங்கே இப்படி உட்காரு. ஓகே, இங்கே உட்காரு அப்படின்னா யஹாம் பைட்டோ அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே இப்படி உட்காரு. ஸோ இப்படி அப்படின்னா என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நம்ம பார்த்துக்கணும், ஐசே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே இப்படி உட்காரு அப்படின்னா யஹா ஐசே பைட்டோ, யஹா ஐசே பைட்டோ. இங்கே அப்படின்னா யஹா, இப்படி அப்படின்னா ஐசே, உட்காரு அப்படின்னா பைட்டோ. இங்கே இப்படி உட்காரு, யஹா ஐசே பைட்டோ. சப்போஸ் அங்கே இப்படி உட்காரு, வஹா ஐசே பைட்டோ. இங்கே இப்படி உட்காருங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக பேசும்போது யஹா ஐசே பைட்டியே, பைட்டியே. ஓகேவா? ஓகே, இங்கே உட்காரு யஹாம் பைட்டோ, இங்கே இப்படி உட்காரு யஹா ஐசே பைட்டோ, யஹா ஐசே பைட்டோ. ஓகே, அடுத்தது அப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு. வைசே காவோ, அப்படி அப்படின்னா வைசே, வைசே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி சாப்பிடு அப்படின்னா வைசே காவோ, சாப்பிடு அப்படின்னா காவோ. அப்படி சாப்பிடு வைசே காவோ. இப்படி சாப்பிடு அப்படின்னா ஐசே காவோ, இப்படி சாப்பிடு அப்படின்னா ஐசே காவோ. அப்படி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக நம்ம பேசும்போது வைசே காயே, காயே. சாப்பிடு அப்படிங்கிறது நம்ம கேஷுவலாக சொல்கிறது காவோ. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது காயே, அப்படி சாப்பிடுங்க வைசே காயே. ஓகேவா? இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது இங்கே குடி, இங்கே குடி. யஹா பியோ, இங்கே குடி, யஹா பியோ. இங்கே அப்படின்னா யஹா, குடி அப்படின்னா பியோ, குடிங்க. இங்கே குடிங்க, குடிங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது யஹா பீஜியே, யஹா பீஜியே.
ஓகேவா? அங்கே குடி, வஹா பியோ, அங்கே குடிங்க, வஹா பீஜியே, வஹா பீஜியே. அடுத்தது பார்க்கலாமா? இதை இப்படி கொண்டு வா, இதை இப்படி கொண்டு வா. இதை எப்படி சொல்லலாம்? இதை அப்படின்னா இசே, இப்படி அப்படின்னா ஐசே, கொண்டு வா அப்படின்னா லாவோ, லாவோ. இதை இப்படி கொண்டு வா. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி சொல்ல போகிறோம். இசே ஐசே லாவோ, இசே ஐசே லாவோ. ஓகேவா? இதை இப்படி கொண்டு வா, இசே ஐசே லாவோ, ஐசே லாவோ. ஓகே. அதை இப்படி கொண்டு வா அப்படின்னா உசே ஐசே லாவோ, உசே ஐசே லாவோ. இதை அப்படி கொண்டு வா, இசே ஐசே லாவோ, இசே வைசே லாவோ. அப்படி அப்படின்னா வைசே, இசே வைசே லாவோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதை இப்படி கொண்டு வா அப்படின்னா இசே ஐசே லாவோ. ஓகே ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? இதை எடு, இதை எடு. இது எப்படி சொல்லலாம்? இசே லோ, இசே லோ. இதை அப்படின்னா இசே, எடு டேக் அப்படின்னா லோ. சப்போஸ் இதை எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை எடுங்க, இதை எடுங்க. இதை எப்படி சொல்லலாம்? இசே லீஜியே, லீஜியே. இதை எடு, இசே லோ. இதை எடுக்காதீங்க. ஸோ எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும், இல்லைனா நஹி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இதை எடுக்காதீங்க அப்படின்னா இசே மத் லோ, இசே மத் லோ. அதை எடு அப்படின்னா உசே லோ, உசே லோ. அதை எடுக்காதீங்க அப்படின்னா உசே மத் லோ, உசே மத் லோ. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஸோ இது எல்லாமே பேசிக் சென்டென்சஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ என் கூட சேர்ந்து ஒவ்வொரு சென்டென்ஸஸுமே நீங்களும் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே. அடுத்தது இங்கே வா, யஹா ஆவோ, இங்கே வா, யஹா ஆவோ. இங்கே அப்படின்னா யஹா, வா அப்படின்னா ஆவோ. அங்கே வா அப்படின்னா வஹா ஆவோ. அங்கே போ அப்படின்னா வஹா ஜாவோ. இங்கே போ அப்படின்னா யஹா ஜாவோ. ஸோ இது மாதிரி வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வா அப்படின்னா ஆவோ, போ அப்படின்னா ஜாவோ. ஓகேவா? இங்கே வாங்க, அந்த வாங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது யஹா ஆயே அப்படின்னு சொல்லணும். யஹா ஆயே. இங்கே வாங்க, யஹா ஆயே, யஹா ஆயே. ஓகேவா? அடுத்தது இதை அங்கே காட்டு, இது அங்கே காட்டு. இதை எப்படி சொல்லலாம்? இதை அப்படின்னா இசே, அங்கே அப்படின்னா வஹா, காட்டு அப்படின்னா திக்காவோ, காட்டு அப்படின்னா திக்காவோ. இசே வஹா திக்காவோ. இதை இசே, அங்கே வஹா, காட்டு திக்காவோ. சப்போஸ் இதை இங்கே காட்டு அப்படின்னா இந்த இங்கே அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக யஹா அப்படின்னு யூஸ் பண்ணணும். இசே யஹா திக்காவோ, இசே யஹா திக்காவோ. அடுத்து இது அங்கே காட்டுங்க, காட்டுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இசே வஹா திக்காஜி, திக்காஜி, திக்காவோ, திக்காயே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இசே வஹா திக்காயே, திக்காயே. காட்டுங்க அப்படின்னா திக்காயே, காட்டு அப்படின்னா திக்காவோ. இதை அங்கே காட்டு, இசே வஹா திக்காவோ, இசே வஹா திக்காவோ. ஓகே. இது மாதிரி பேசு, இது மாதிரி பேசு. இது எப்படி சொல்லலாம்? இஸ் தரக் பாத் கரோ, இது மாதிரி. அந்த மாதிரி அப்படிங்கிற வேர்டு வரும்போது இஸ் தரக், தரக் மாதிரி, தரக். பேசு அப்படின்னா பாத் கரோ, பேசு அப்படின்னா பாத் கரோ. இது அப்படின்னா இஸ் தரக் பாத் கரோ, இஸ் தரக் பாத் கரோ. இது மாதிரி பேசாத. இது எப்படி சொல்லலாம்? பேசாத அப்படின்னு நெகட்டிவாக வரும்போது பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம், நஹி பாத் கரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி பேசாத அப்படின்னா இஸ் தரக் மத் பாத் கரோ, இஸ் தரக் பாத் மத் கரோ. ஸோ எது மாதிரிலாம் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இஸ் தரக் பாத் கரோ அப்படின்னா இது மாதிரி பேசு. இது மாதிரி பேசாத அப்படின்னா இஸ் தரக் பாத் மத் கரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இஸ் தரக் மத் பாத் கரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி பேசு அப்படின்னா உஸ் தரக் பாத் கரோ, உஸ் தரக் பாத் கரோ. இது மாதிரி பேசு,
இஸ் தரக் பாத் கரோ, இஸ் தரக் பாத் கரோ, இது மாதிரி பேசு, இஸ் தரக் பாத் கரோ. அடுத்தது அது போல சாப்பிடு, அது போல சாப்பிடு, இது எப்படி சொல்லலாம்? வைசே காவோ, அது போல, வைசே காவோ. இது போல அப்படின்னா ஐசே காவோ, ஐசே காவோ, அது போல சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக வரும்போது காயே, காயே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வைசே காயே, வைசே காயே, வைசே காயே, அது போல சாப்பிடு, வைசே காயே. ஓகேவா? அடுத்தது அப்படி பாடு, அப்படி பாடு, பாடு அப்படின்னா பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாடு. அப்படி பாடு, வைசே காவோ, சாப்பிடு அப்படின்னா காவோ, அதோட ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, காவோ. இது வந்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, சாங், சிங்க சாங், காவோ, காவோ, காவோ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பாடு அப்படின்னா காவோ, அப்படி பாடு, வைசே காவோ, வைசே காவோ. அடுத்தது அதை இங்கே கொண்டு வா, அதை இங்கே கொண்டு வா, இது எப்படி சொல்லலாம்? அதை இங்கே கொண்டு வா, உசே யஹா லாவோ. அதை அப்படின்னா உசே, இங்கே அப்படின்னா யஹா, கொண்டு வா அப்படின்னா லாவோ, உசே யஹா லாவோ, அதை இங்கே கொண்டு வா, உசே யஹா லாவோ, உசே யஹா லாவோ, அதை, உசே, இங்கே, யஹா, கொண்டு வா, லாவோ, அதை இங்கே கொண்டு வா, உசே யஹா லாவோ. அதை இங்கே கொண்டு வராத, இது எப்படி சொல்லலாம்? உசே யஹா மத் லாவோ, உசே யஹா மத் லாவோ, மத் லாவோ அப்படின்னு நெகட்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்தது எனக்கு உதவு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு உதவு, இது எப்படி சொல்லலாம்? எனக்கு அப்படின்னா முஜே, உதவு அப்படின்னா மதத் கரோ, ஹெல்ப் பண்ணு, மதத் கரோ. எனக்கு உதவு, முஜே மதத் கரோ, முஜே மதத் கரோ. லாஸ்ட் ஒன், அது உண்மையா, அது உண்மையா, இது எப்படி கேட்குறது ஹிந்தியில்? கியா யக் சச் ஹே, கியா என்ன, யக் அது, உண்மையா, சச் ஹே, கியா யக் சச் ஹே, அது உண்மையா அப்படின்னா கியா யக் சச் ஹே அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 20 பேசிக் சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே, அங்கே, அப்படி, இப்படி, அது, இது போல் வார்த்தைகள் வச்சு அழகான சென்டென்சஸ் பார்த்தாச்சு. ஸோ இது போல் வார்த்தைகள் வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது மூலம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.